ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்ப நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம சுக்கிர பெயர்ச்சியா இருக்கட்டும், இந்த கிரகங்களுடைய அடிப்படையில எல்லா கிரகத்தினுடைய அடிப்படையில எல்லா பெயர்ச்சியுமே நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இப்ப இந்த மாசம் பாத்தீங்க அப்படின்னா ஆவணி மாசம் 8ஆம் தேதி தமிழுக்கு, ஆங்கிலத்துல பாத்தீங்க அப்படின்னா 24/8/2024 சனிக்கிழமை பின் இரவு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது சூரிய உதயத்துல 48 நாளையோ 50 நாளையோ பக்கம் கழிச்சுதான் அவர் பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சி ஆகி அதாவது சிம்ம ராசியில இருந்து கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். சிம்ம ராசியிலிருந்து கன்னிராசிக்கு பெயர்ச்சி ஆகி 11/9/2024 9வது மாசம் 11ஆம் தேதி வரைக்குமே அவர் அங்கே இருக்கார். அவர் இருக்கிறதுனால என்ன பலன், கன்னி வீட்டுல அவருடைய தன்மை என்ன, அதனால இந்த 12 ராசிகளுக்கு மேசம் முதல் மீனம் வரை என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா, மிதுன லக்கணத்துல பாத்தீங்க அப்படின்னா லக்கணம் விழுகுது. 2ல கடகத்துல பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான் வக்ரம் பெற்று இருக்காரு. சூரியன் ஆட்சி பலம் பெற்று அவருடைய சொந்த வீட்டிலே இருக்காரு. சுக்கிரன் கேது கன்னி வீட்டுல இருக்கு. சனி பகவான் வக்ரம் பெற்று கும்ப வீட்டுல இருக்காரு. ராகு பகவான் பாத்தீங்க அப்படின்னா மீன வீட்டுல இருக்காரு. செவ்வாய் குரு ரிஷப வீட்டுல இருக்கு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான பார்வை உண்டு. இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில சுக்கிர பகவானுக்கு 7ஆம் பார்வை மட்டுமே. சுக்கிரன் பெண் பாலினம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு பிடிச்ச நிறம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெண்மையான நிறம். அதுல இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்த்துருவோம். அன்பார்ந்த கடக ராசி அன்பர்களே, கடகராசி காலபுருஷனின் தத்துவப்படி 4வது ராசி. 4 அப்படிங்கிறது வீடு மனை வண்டி வாகனம் தாயின்னு சொல்லுவோம். அந்த தாய் கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரனுடைய சொந்த வீடு கடகம். இந்த கடகராசி அன்பர்கள் பாத்தீங்க அப்படின்னா தன்னை நம்பி வந்த யாரையும் கைவிட மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பக்க பலமா இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபர்கள் கடகராசி அன்பர்கள். உறுதுணையா இருப்பாங்க. அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா பக்க பலமாவும் இருப்பாங்க. நல்ல உழைப்பு. அதாவது இந்த கடகராசியினுடைய ராசிநாதன் சந்திரன். சந்திரன் பாத்தீங்க அப்படின்னா ஒரே ரவுண்டு தான். அதாவது 2.5 நாள் ஒரு ராசியை கடக்கிறதுக்கு 2.5 நாள், ஒரு மாசத்துல அப்படியே சுத்தி வந்துருவார். இந்த கடகராசிக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது எப்படி இருக்கும், இதுதான் நம்மளுடைய. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 4க்கும் 11க்கும் உள்ள அதிபதி சுக்கிரன். உங்களுடைய தனஸ்தானம் வாக்குஸ்தானமான 2ஆம் இடமான சிம்ம வீட்டுல இருந்து 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானமான கன்னி வீட்டுக்கு அவர் பெயர்ச்சியாகி அந்த 3ஆம் இடத்துல கேதுவோட சேர்ந்து நீசம் பெறார். அவர் நீசம் பெறும் பொழுது ஒரு கிரகம் பொதுவாவே பாத்தீங்க அப்படின்னா எந்த கிரகமா இருந்தாலும் நீசம் பெறுது அப்படின்னா அதனுடைய நிலை பாத்தீங்க அப்படின்னா 0% தான். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு உங்களுக்கு நன்மையா தீமையா அதை பார்க்கணும்ல. இன்னைக்கு சூழ்நிலைக்கு உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு முதல்ல பயிற்சி ஆயிட்டாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்துல இருந்து உங்களுடைய 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுறார். முயற்சிகள் கண்டிப்பாக திருவினையாக்கும், நல்லா செயல்படும். இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால சகோதரன் ஸ்தானம் கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வர வாய்ப்பு உண்டு. கவனம் தேவை.
சகோதர உறவுகளுக்குள்ள அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனம் தேவை. ஆனால் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால எந்தவித பிரிவினைகள் வராது, பயப்பட வேண்டாம். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில், விதி ஜாதகத்தில் ஒரு குழந்தை ஜாதகம், குழந்தையில வந்து பிறக்கும் பொழுது நம்ம எழுதக்கூடிய ஒரு விஷயம் தான் விதி. விதி மதி கதி நம்ம சொல்றோம். விதி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிறக்கும் போது கிரகங்களுடைய அமைப்பு எங்கெங்க இருக்கோ அதுதான் விதி. நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், நடக்கக்கூடிய கோச்சார காலங்கள், மதி கதி, இது நம்ம சொல்றோம். அப்ப இதை பொறுத்தளவுக்கு எல்லா வகையிலையும் சாதகமான சூழ்நிலையில் சுக்கிரன் அமைய பெற்றால் அவருடைய அந்த ஆரம்ப காலம் முதல் அந்திம காலம் வரை அவருடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்போடு வாழ்வார். எந்த விதமான குறைபாடுமே இருக்காது. வாழ்க்கையில செல்வந்திரனாவே பிறந்து செல்வந்திரனாவே சாவார். சுக்கிரன் சாதகமாக அமைஞ்சா அவருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ நல்லா இருந்தால் எத்தனை கெட்ட கிரகங்கள் அவரை பார்த்தாலும் ஒன்றும் பண்ணாது, அடிச்சு தூள் கிளப்பிட்டு போயிட்டே இருப்பார். லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ கெட்டு போயிருச்சு அப்படின்னா எத்தனை கிரகங்கள் அவரை பார்த்தாலும் பலன் அளிக்காது. சம்பாதிப்பாரு, ஏதோ ஒரு வகையில விட்டுட்டு கடைசியில லோ லெவலுக்கு போயிடுவார். இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல உள்ள ஒரு இன்பங்கள் அனைத்திற்குமே சொந்தக்காரர் சுக்கிரன் தான். இன்பம்ங்கிற ஒரு விஷயத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னா, சுகபோகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிக்கிறோம்னா அது சுக்கிரனுடைய காரகமே. அந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடம்பரமான வாழ்க்கை, ஒரு பகட்டான ஒரு வாழ்க்கை, அலங்காரமான ஒரு மாளிகை, இது எல்லாம் அவருடையதுதான். காம உணர்வுகள், ஒரு மனிதனுக்கு ஒரு உயிரினத்துக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா உயிரினம்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னா அதுக்கு காம உணர்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்குதுன்னா அது சுக்கிரனுடைய காரகம் தான். அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், இது எல்லாம் அவருடையதுதான். ஆடை ஆபரணம், அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், இது எல்லாம் எவ்வளவு பணம் காசு இருந்தாலும் குழந்தை செல்வம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மெயினா கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிரனும் ஒண்ணு. சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆணாக இருந்தால் சுக்கிலம், பெண்ணாக இருந்தால் சுரோனிதம். சுக்கிரன் ஏதோ ஒரு வகையில அஸ்தமனமாவது, வக்ரமாவது, நீசமாவது, திதிசூனியத்தில் அகப்படுவது, இந்த மாதிரி ஏதேனும் பாதிப்புகள்ல இருந்தா அவருடைய வாழ்க்கையில் இல்லறம் என்பது ஏதோ ஒரு வகையில் பாதிக்கப்பட்டே தீரும். அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கு அப்படின்னா எந்த குறைபாடும் இருக்காது. சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புல இருந்தா, குழந்தை பாதிப்பு, ஒரு சிலர் வந்து தத்து எடுத்து குழந்தை வளர்க்குறாங்க. என்ன காரணம்? சுக்கிரனாகப்பட்டவர் ஏதோ ஒரு வகையில பாதிப்புல இருக்காரு. பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நீர் கட்டி வர்றது, இந்த மாதிரி ஒரு நீர் சம்பந்தமான ஒரு விஷயங்கள்லாம் வர்றது சுக்கிரன் காரகர். அவருடைய காரகத்தினுடைய தன்மையில தான் எல்லாமே வரும். அப்ப அந்த விஷயங்கள் நன்மை நடக்குது அப்படின்னா எந்த விதமான குறைபாடும் இருக்காது, ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா நடக்கும். அப்ப சுக்கிரனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா வாசனை திரவியங்கள், சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகங்கள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் தான் அந்த சுகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அதுதான், வேற எதுவுமே கிடையாது. இதை பொறுத்தளவுக்கு கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனி தான், அதுதான் சொல்லியாச்சு. ஒருவருக்கு நன்மையை செய்யும் போது இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. அதே சுக்கிரன் வந்து பலவீனமாக அமைய பெற்றால் ஒருவருக்கு வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிறதே வாழ்க்கையிலேயே இருக்காது. வாழ்க்கையை வெறுத்து வீட்டை விட்டு வெளில போயிடுவோமா, அங்கிட்டு போயிடுவோமாங்கிற ஒரு சூழ்நிலைகள்லயே ஓட்டுவாரு பொழப்பு. பணம் இருக்க, பணம் சம்பாதிக்க முடியாது, சம்பாதிச்சாலும் அதை நிரந்தரமா தக்க வச்சுக்க முடியாது, வாழ்க்கையில சந்தோஷம்ங்கிறது அனுபவிக்க கிடைக்காது. அப்ப இந்த மாதிரி ஒரு பத்தாத சூழ்நிலையே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில வாழ்ந்தும் புண்ணியம் இல்லாத ஒரு செயலா இருக்கும். பணம் இல்லாத ஒரு வாழ்க்கை கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பணத்துக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு சூழ்நிலையும் அதுதான். பணம் இல்லை அப்படின்னா சொந்த பந்தம் கூட அவரை மதிப்புங்கிறது இருக்காது.
பணமே இல்லை அப்படின்னாலும் எந்த ஒரு மனிதர்களும் அவரை திரும்பி பார்க்க மாட்டாங்க இன்னைக்கு. அப்படிப்பட்ட ஒரு பணம்ங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்னா சுக்கிரன் தான். அப்ப இந்த சுக்கிரனாகப்பட்டவர் வந்து சாதகமா அமைஞ்சா என்ன பலன், பாதகமாக அமைஞ்சா என்ன பலன்? ஒரு நோயை கொடுக்குறாரு, அப்ப என்ன ஆகும்? நீர் சம்பந்தமான நோய், பால்வினை நோய், நீரிழிவு நோய், இதெல்லாமே வந்து கண்டிப்பா வரும். அப்ப அவருக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வருது அப்படின்னா அதை தடுக்கவும் முடியாது. அவருடைய ஆரம்ப காலம் முதல், குழந்தையா பிறந்து விதி முதல் அந்திம காலம் வரைக்கும் வாழ்க்கையில செல்வ செழிப்பா வாழ்றதுன்னா என்னன்னே தெரியாம நோய் நொடிக்குள்ள அகப்பட்டு பத்தாத சூழ்நிலையில நொந்து வெந்து கடைசியில சாவு என்பது கூட சுய இடமா சொந்த இடமா ஒண்ணு இல்லாம அப்படி ஒரு சாவு கிடைக்கும். அப்ப ஒரு சூழ்நிலை வந்து ஒரு கிரகம் நன்மையை செய்யும் தீமையை செய்யும் அப்படின்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. ஒருவருக்குடைய அந்த ஒரு விஷயம் நம்ம இப்ப சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்துல பொதுவான பலன் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒருவருடைய ஜாதகத்துக்கு குறிப்பிட்டு நம்ம வகுப்பிட்டு நடக்கும் அப்படின்னு இல்லை. இதே சுக்கிரன் வந்து ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கும், அவரும் நல்லா தான் இருப்பாரு. ஆனா சுக்கிரன் உச்ச நிலையில கூட இருக்கும், அவர் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருப்பாரு. அது அவரவருடைய கர்ம வினை, அதை மாத்த யாராலையும் முடியாது. செஞ்ச பாவத்துக்கு ஏதோ ஒரு வகையில தப்புக்கு வந்து தண்டனை அனுபவிச்சே தீரணுங்கிற மாதிரி நடந்தது. அது எதா இருந்தாலும் தித்து வழி பண்ணி தான் தீரணும். முன் ஜென்மத்துல என்ன கர்மா எடுத்தோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஆனா அந்த ஜென்மத்துல நடந்த பாவ புண்ணியங்கள் எல்லாத்தையும் இந்த பிறவியில நம்ம அனுபவிச்சே தீரணுங்கிறது விதி. அப்ப இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வந்து சாதகமாக அமைய பெற்றால், சுக்கிரன் வந்து ஒருவருக்கு சாதகமாக அமைய பெற்றால் எப்படி சூழ்நிலையில இருக்குங்கிறத பார்த்துட்டு மனைவியுடைய சுபாவம் என்ன, நிலை என்ன, கருப்பா சிகப்பா, எப்படிப்பட்ட குணத்தை கொண்டவர்கள் கூட நம்ம கண்டுக்கிறதுக்கான வழி வாய்ப்பு கிடைக்கும். அதே வந்து ஆண் எப்படி வருவார், மாப்பிள்ளை எப்படி ஒரு பொண்ணுக்கு வருவாருங்கிறதையும் சொல்லிடலாம். அது வேற. நம்ம சுக்கிரனை பத்தி மட்டும் பேசுறதுனால சுக்கிரனை பத்தி மட்டும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு குழந்தை பிறக்குது, 2 குழந்தை பிறக்குது, 3 குழந்தை பிறக்குது. குழந்தை பிறப்புல கடைசி குழந்தை என்னவோ, கடைசி குழந்தை வந்து பரணி பூரம் பூராட நட்சத்திரத்துல பிறக்குது அப்படின்னா அது வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய சாரத்துல பிறக்கும் அந்த குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கிரன் சொல்லி சொல்றான். குட்டி சுக்கிரன், புன்பொருள் செயற்கை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா தடை தாமதம் பண்ணும் அப்படிம்பாங்க. குட்டி சுக்கிரன் சுருக்கமா சொல்லணும்னா குடிய கெடுக்கும் அப்படின்னு சொல்லி பழமொழியே உண்டு. அப்ப அவர் வந்து எந்த நிலையில சுக்கிரன் இருக்காருன்னு தெரியாம நம்ம பேச முடியாது. சுக்கிரனாகப்பட்டவர் அந்த அவருக்கு வந்து சாதகமா இருக்காரா பாதகமா இருக்காராங்கிறத பார்த்துதான் ஒரு விஷயம் சொல்லணும். கிரகங்களுடைய அடிப்படையில ஒவ்வொரு கிரகத்தினுடைய செயற்கை ஒருவரை நல்ல வழியிலையும் கொண்டு போகும், ஒவ்வொருத்தரை கெட்ட வழியிலையும் கொண்டு போகும். சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி எல்லாம் இணைவு வருது அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பல வகையில ஒரு சில தவறுகள் செய்யறதுக்கான வழியை வகுத்து விடும். முறை தவறிய உறவுகள் கூட இது ஏற்படும். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தத்துல இந்த சுக்கிர பயிற்சியானது இந்த மாதத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சியாகி குருவினுடைய பார்வை உங்களுக்கு லாபஸ்தானமான 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 5ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணியஸ்தானம். இந்த பூர்வ புண்ணியஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை பார்க்குறாரு அப்படின்னா அந்த பூர்வ புண்ணியஸ்தானம்ங்கிறது குலதெய்வ ஸ்தானமும் கூட, குழந்தைகள் ஸ்தானமும் கூட. அதுவே வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பை தரக்கூடியது. கரு உற்பத்தி இப்போ கரு உருவாகிறதுக்கு அது ஒரு வழிவகுத்துரும். 5ஆம் இடத்துல இது வரைக்கும் குழந்தை பேரே இல்லை அப்படின்னு சொல்றவங்கலாம் கண்டிப்பாக குழந்தை பேரு நடக்கும் இந்த வருஷத்துல. அப்படி ஒரு அமைப்புகள் ஏற்பட்டுரும். சொந்த வந்தா அண்ணன் தம்பி அப்பா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சால்வ் ஆகும். குலதெய்வம் எங்க இருக்குதுன்னே தெரியல அப்படின்னா கண்டுபிடிச்சிருவாங்க. அடுத்து உங்களுடைய 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. 7 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலத்திரஸ்தானம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும். 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால காதல் திருமணங்கள் நிறைவேறும்.
இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது இந்த சுக்கிர பயிற்சி. புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது ஒரு பாதம் அதில் வரும். அவருடைய புனர்பூச நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். குருவாகப்பட்டவர் அங்கே வரும்பொழுது உச்ச நிலை அடைகிறார். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பெரிய விஷயம். ஒரு குணம், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோப குணம் இல்லாமல் சாத்வீகமாக ஒரு நிலையை கொண்டவர்கள் இந்த புனர்பூச நட்சத்திரக்காரர்கள். பூச நட்சத்திரம், பூசம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூச நட்சத்திரக்காரர்கள் சனி பகவான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு. சனி பகவான் இன்னைக்கு சூழ்நிலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக அஷ்டம சனி காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அஷ்டம சனி காலங்களில் டைரெக்டாக சனி பகவான் உங்களை அஷ்டம சனி ஓடுது அப்படின்னா கண்டிப்பாக ஏதேனும் ஒரு சில பாதிப்புகள் உண்டாகும். ஆனால் இன்னைக்கு வந்து அவர் வக்ரம் பெற்று இருக்கார். வக்ரம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு நிலை உங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக அமையும். நல்ல ஒரு மாற்றமாக தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். ஆயில்ய நட்சத்திரம் என்பது புதனுடைய நட்சத்திரம். புதனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியில் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்காரு. அந்த வக்ரகதி முடிஞ்சாலுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், செயல்பாடுகள், வண்டி வாகனங்களில் கொஞ்சம் கவனம் தேவை இந்த மாதம். அதனால் இந்த நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னவா இருந்தாலுமே இந்த குருவினுடைய பார்வை படுவதனால் சுபமாக மாற வாய்ப்பு உண்டு. இந்த 3 நட்சத்திரக்காரங்களுமே நல்லா இருக்கு, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நன்றி, வணக்கம்.